வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது முதல்ல வந்து நம்ம பருப்பு ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 3/4 கப் அளவு துவரம் பருப்பு, ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பருப்பு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிட்டுருக்குங்க. அடுத்து குழம்புக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு திருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக மைய அரைச்சிப்போம். மசாலா அரைச்சாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு சின்ன ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக இதோட ஒரு 7-8 பல்லு பூண்டு நீட்டை வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும். அதையும் நல்லா நீட்டாக வாக்கில் நறுக்கி எடுத்துகிட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம், வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக வந்து ஒரு சின்ன ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இதோட ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து தண்ணியில் கலந்து ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அதே இதோட சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இந்த குழம்பு சரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு குழம்பு வந்து நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து குழம்பு கொதிக்கும் போதும் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி போடும்போதும் சரி குழம்பு நல்லா திக்காகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தண்ணியாகவே எடுத்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இது கொதிக்கட்டும் இந்த குழம்பு. அடுத்ததாக நம்ம வந்து உருண்டைக்கு பருப்பு அரைச்சிக்கலாம். ஊற வச்ச பருப்பை மட்டும் இதை சேர்த்துக்கோங்க, தண்ணியை வடிச்சிட்டு. ஏன்னா ஊற வச்ச அந்த பருப்பு வந்து நல்லா அதுலேயே வந்து நல்லா அரைப்பட்டுரும். இதோட ஒரு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். பட்டை தூள் சேர்த்துருக்கேன். இதோட பட்டை தூள் இல்லை அப்படின்னா ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்டிக் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இதை குறைன்னு. பருப்பு வடைக்கு பார்த்தீங்கன்னா முழுசாக அங்கங்கே பருப்பு தெரியும். இது அதை விட வந்து ஒரு 2-3 தடவை விட்டு அரைச்சி கலந்து விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி குறைன்னு அரைப்பட்டுரும். இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லைனா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன்.
அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா லைட்டாக வதங்கட்டும். இதோட நம்ம அரைச்ச பருப்பை இதோட சேர்த்துப்போம். எப்போவும் வந்து பருப்பை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி ஸ்டீமர்லேயோ இட்லி பாத்திரத்துலையோ வேக வச்சுட்டு அதை வந்து நம்ம குழம்போடு சேர்ப்போம். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வதக்கி சேர்ப்பேன். இந்த மாதிரி வதக்கி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல உருண்டை வந்து நல்ல ஈக்குவலான ஷேப்லேயும் இருக்கும். அதே சமயங்களில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பருப்பு உருண்டை வந்து குழம்போட நல்ல பிளெண்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உருண்டை வந்து உடையாமலும் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதோட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/2 கப் அளவு திருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு பத்தலைங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துட்டு இதை நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் உப்பு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போது. எல்லா உருண்டையும் பிடிச்சு வச்சாச்சுங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம வந்து உருண்டை இதோடு சேர்த்துடலாம். எல்லா உருண்டையும் ஒரே சமயத்தில் சேர்த்துடலாங்க. உடஞ்சிருங்கிற பயமே வேண்டாம். கரண்டியை போட்டுறாமல் லைட்டாக இந்த மாதிரி பாத்திரத்தை கிளறி விட்டேன். குழம்பு எல்லா பக்கட்டும் ஈவனாக இருக்கும். இதை மூடி போட்டு ஃப்ளேமை வந்து லோலேயே வச்சுட்டு இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா உருண்டை வந்து ஒரு உருண்டை கூட உடையாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பருப்பை வந்து வதக்கி இதோட சேர்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.